ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் யார்? கோபம் இருந்தாலும் குணமுடையவர்கள், யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்து காட்டி மற்றவர்களை அதிர்ச்சிக்கு உண்டாக்குவார்கள். முதலிலே ரோதனை, பிறகு சோதனை, வேதனை என்பதை எல்லாம் கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள், விடாமுயற்சியை வைத்து வாழ்க்கையை நடத்துபவர். அப்படிப்பட்ட விருச்சிக ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்ன? விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடங்கிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பெறுவதற்கு முன்பு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள், 1 சூரியனுக்கு உரியது, 2 செவ்வாய்க்கு உரியது, 3 சுக்கிரனுக்கு உரியது, புதன் மட்டும் 2 முறை ராசிகளை பெயர்ச்சி செய்து பலாபலனை கொடுக்க இருக்கின்றார். இதை பொது பலனோடு சேர்த்து விரிவாகவும் விளக்கமாகவும் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும்? கலை இலக்கியத்தின் மீது ஆர்வம் உள்ள விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு தெய்வீக ஈடுபாடு இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல பலன்களை உண்டாக்கும். தந்தையின் உடல் நிலையில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சாதகமான நிலை காணப்படும். தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் தோன்றும். நீண்ட தூர பயணங்களை செல்ல நேரிடலாம். பயணத்தின் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தால் அதனால் பாதிப்பு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாய் பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாய் இருக்கும். உறவினரிடம் பக்குவமாய் பேசுவது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். மனதில் ஒரு வித கவலை இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சி வெற்றி பெறும். சிறப்பாக படித்து முடியும். விசாகம் 4ஆம் பாதம் உடையவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையாய் சுமூகமாய் இருக்கும். மனைவி வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலில் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வார். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஊழியர்களுக்கு வரவேண்டிய அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்தில் மாறுதல் கிட்டும். மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடும் பெற்றோருக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும். அதற்கு ஏற்ற கூடுதல் வருமானமும் வரும். தொழில் அதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீக்கும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்ன? திருச்செந்தூர் முருகனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரிய வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 10 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் 3, 4, 30, 31 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும், எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது
எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srikumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.